आयता कट कर डियर स्टूडेंट्स நான் உங்க ஹசீனா மேம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 லாக்கி சூடியா சூடியா அப்படினா என்ன மீனிங்னா பேங்கிள்ஸ்னு அர்த்தம் பேங்கிள்ஸ்ல நிறைய டைப் இருக்கு கோல்டு சில்வர் பிளாஸ்டிக் ரப்பர் ஆனா இந்த லாக் அதுல செய்யக்கூடிய பேங்கிள்ஸ் எப்படி இருக்கும்னா அது வந்து ஒரு நேச்சுரல் ஆனது இது வந்து அரக்குன்னு சொல்லுவாங்க தமிழ்ல இங்கிலீஷ்லயும் லாக் தான் ஹிந்திலையும் லாக் தான் இந்த அரக்குல செய்யக்கூடிய இந்த வளையல் வந்து இந்த அரக்குங்கிறது ஒரு வகை மண்ணு அதுல இருந்து எடுத்து இந்த களிமண் இருக்கு இல்லையா அது போல இதுவும் ஒரு மண்ணு தான் அரக்கு மண்ணு அந்த அரக்கு மண்ணை குழைச்சு அதுல இருந்து என்ன செய்வாங்கன்னா வளையல் செய்வாங்க அது ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும் அத வந்து ஒரு ராடுல வச்சு என்னென்ன ஷேப்ல கொண்டு வரணுமோ அந்த வளையலுக்கு வந்து ஷேப் கொடுத்து டிசைன் பண்ணி செய்வாங்க இது வந்து அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வளையலை வந்து பயன்படுத்துறாங்க முக்கியமான சடங்குகள் கல்யாணம் அந்த மாதிரி டைம்ல வந்து நார்த் சைடு இந்த வளையலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த வளையல தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வைப்பாங்க இந்த வளையல் எப்படி இருக்கும்னு பாருங்க இதான் அந்த வளையல் ஷேர் ஆயிருக்கா பாருங்க இதான் அந்த வளையல் இப்போ இது பாத்தீங்கல்ல இந்த அரக்குல செஞ்ச அந்த இதுதான் அவர் வச்சிருப்பாரு அந்த பதுலு அப்படிங்கிறவர் இனிமேதான் பார்க்க போறீங்க அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு உலக்க மாதிரி ஒண்ணு இருக்கும் அதுல முன்பகுதி வந்து ரொம்ப அகலமாவும் பின்பகுதி வந்து ரொம்ப தின்னாவும் இருக்கும் இதுல அந்த வளையல வந்து போட்டுட்டு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு என்ன செஞ்சுக்குவாங்க ரெடி பண்ணிக்குவாங்க என்னென்ன டிசைன் கொடுக்கணுமோ அந்த டிசைனை கொடுத்துக்குவாங்க கல்யாண வீடுகள்ல வந்து இந்த வளையலை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டாகவும் மங்களகரமாகவும் இந்த வளையலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாங்குவாங்க ஓகேவா இதான் அந்த அரக்குல செஞ்ச அந்த வளையல் சரி இப்ப கிளாஸ்க்குள்ள போலாம் सारे गांव में बदलू मुझे सबसे अच्छा आदमी लगता था இங்க உட்கார்ந்துருக்காருல இவர் பேரு தான் பதுலு இப்போ நம்மள்ட்ட வந்து இந்த லெசனை வந்து ஆத்தர் வந்து பேசிக்கிட்டே வருவார் ஆத்தர் வந்து காம்தானாத் அவர் வந்து நம்மகிட்ட பேசிட்டே இந்த விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே வருவாரு அதனாலதான் இங்க மை ஹம் அப்படிங்கிற வேர்டு எல்லாம் வரும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஊர்ல அவருடைய லீவு டைம்ல வந்து அவருடைய அங்கிள் ஊருக்கு போவாரு அந்த ஊர்லயே அவருக்கு ரொம்ப ஒரு நல்ல மனுஷன் அவருக்கு பிடிச்சு போன ஒரு மனுஷன் அப்படின்னா பதுலு அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஏன் பதுலுவை பிடிக்கும் அப்படின்னா முஜே சுந்தர் சுந்தர் லாக்கி கோலியா பனாக்கர் தேத்தா தா லாக்ல செஞ்ச அரக்கு மண்ணுல செஞ்ச எப்படி களிமண்ணோ அது போல அரக்கு மண்ணு அதுல செஞ்ச கோலியா அப்படின்னா அந்த கோலி குண்டு ஷேப்ல வந்து பெபிள்ஸ் மாதிரி அதை செஞ்சு வந்து கொடுப்பாரு मुझे अपने मामा के गांव जाने का सबसे बड़ा छाव यही था कि जब मैं वहां से लौटता था तो मेरे पास ढेर सारी गोलियां होती அங்கிள் வீட்டுல இருந்து நான் வீட்டுக்கு வரும்போது என்கிட்ட வந்து ஏகப்பட்ட லாக்கி கோலியா வந்து இருக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் அதனால எனக்கு அது ரொம்ப அவரை ரொம்ப வந்து பிடிக்கும் ஊருக்கு போகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் जब मैं वहां से लौटता था तो मेरे पास ढेर सारी गोलियां ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ்ல கலர்ஃபுல்லான கோலியா வந்து அவர் கையில நிறைய இருக்கும் கிசி பி பச்சே கா மண் மோஹ்லே அந்த கோலியா பார்க்கும்போது இந்த அரக்கு மண்ணுல செஞ்ச அந்த சின்ன சின்ன கோலி குண்டு ஷேப்ல செஞ்சு கொடுத்திருப்பாரு அவர் நிறைய கலர்ஃபுல்லானது அதை பார்க்கும்போது எந்த ஒரு குழந்தைக்கும் வந்து மனசை கொள்ளையடிக்கும் விதமா இருக்கும் वैसे तो मेरे मामा के गांव का होने के कारण मुझे बदलू मामा कहना चाहिए था இவர் வந்து எங்க அங்கிள் ஊர்ல இருக்கிறதுனால இவரையும் நான் அங்கிள்னு தான் கூப்பிடணும் பதுலு மாமான்னு தான் கூப்பிடணும் परंतु मैं उसे बदलू मामा न कहकर बदलू काका कहा करता था நான் அவரை மாமான்னு கூப்பிட மாட்டேன் காக்கான்னு தான் கூப்பிட்டேன் காக்கானா சித்தப்பான்னு அர்த்தம் जैसा कि गांव के सभी बच्चे उसे कहा करते थे ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் அவரை பதுலு காக்கான்னு கூப்பிடுறதுனால நானுமே அவரை பதுலு காக்கான்னு தான் கூப்பிட்டேன் बदलू का मकान कुछ ऊंचे पर था बना था
அவருடைய வீடு வந்து கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல வந்து இருந்துச்சு. மக்கான் கே சாம்னே படாசா செஹன் தா. ஒரு எம்டி பிளேஸ், ஒரு நிறைய ஒரு வராண்டா மாதிரி ஒரு இடம் வந்து இருந்துச்சு அவர் வீட்டு முன்னாடி. ஜிஸ்மே एक पुराना नीम का वृक्ष लगा था. அங்க ஒரு பழைய ஒரு வேப்ப மரம், ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு வேப்ப மரம் வந்து அங்க இருந்துச்சு. உசிக்கு நீச்சே பேட்கர் பதுலு அப்னா காம் கியா கர்த்தா தா. அவருடைய வேலை என்ன? அரக்கு மண்ணுல அத குழைச்சு அந்த மண்ணை ஹீட் பண்ணி மெழுகு அரக்கு வளையல் வந்து செய்யறது. ஓகேவா? அவர் கையில வச்சிருக்காருல்ல, அதான் பேலன் நுமான்னு சொல்லுவாங்க. அது அடுத்து பேஜஸ்ல வரும். பேலன் நுமான்னு சொல்லுவாங்க. அதோடைய பகுதி, முன்பகுதி வந்து அகலமாவும், பின்பகுதி அப்படியே அதோடைய லென்த் வந்து குறைஞ்சும் இருக்கும். அதுலதான் பர்டிகுலர் ஷேப்ல வந்து அந்த வளையல செஞ்சுட்டு அதுக்கு என்னென்ன டிசைன் கொடுக்கணுமோ கொடுத்துடலாம். அது ஹீட் பண்ணி தான் செய்வாங்க. நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோ கூட காமிச்சேன் இல்லையா? அது போலதான் இருக்கும். ஓகே. उसी के नीचे बैठकर बदलू अपना काम किया करता था. बदलू कहाँ बैठकर काम किया करता था? நீம் கா விருட்ச, அதாவது வேப்ப மரத்துக்கு கீழே அந்த நிழல்ல உட்கார்ந்துதான் வேலை பார்ப்பாரு. விருட்சனாலும் பேடுனாலும் ஒண்ணுதான். ஓகேவா? மரம் அப்படிங்கிற மீனிங் தான். बगल में பட்டி தஹத்தி ரத்தி ஜிஸ்மே வக் லாக் பிகலாயா கர்த்தா. அவருக்கு பக்கத்திலே வந்து ஒரு அடுப்பு மாதிரி ஒண்ணு எரிஞ்சுகிட்டே இருக்கும். அங்கதான் அவர் வந்து என்ன செய்வாரு? அந்த அரக்க வந்து ஹீட் பண்ணுவாரு. ஓகேவா? அது அந்த அரக்கு வந்து ஹீட் ஆனதும் நல்லா ஃபிளெக்சிபிளா மாறிடும். அதை வச்சு நம்ம என்னென்ன டிசைன்ல வளையல் வேணுமோ அதை என்ன செஞ்சிடலாம்? செஞ்சுக்கலாம். ஓகே, இது மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? பதுலு காக்கா அப்படிங்கிறவர் வந்து ஒரு லாக்கி சூடியா செய்யக்கூடியவர் இல்லையா? லாக்கி சூடியாங்கிறது ஒரு சென்டிமெண்டான இந்த நல்ல சடங்கு சம்பிரதாயத்துல பெண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வளையல். ஓகேவா? அதுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இது வந்து ஒரு குல தொழில் மாதிரி அவர் செஞ்சுட்டு வந்தாரு. அவங்க இந்த வேலையை வந்து ஃபேக்டரி மூலமா செய்யக்கூடியது கிடையாது. அவங்களே உட்கார்ந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த அரக்க அரைச்சு ஃபிளெக்சிபிளான ஒரு டைப்ல மாத்தி அதுல டிசைன் கொடுத்து வளையல் செய்யறது. ஓகேவா? ஒரு சிறு தொழில்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்மால் பிசினஸ் இது. இத வந்து பதுலு காக்கா செஞ்சுட்டு வந்தாரு. பதுலு காக்கா லாக்கி சூடியா பனாக்கர் பேஸ்தா தா. அவரோட வேலை அதுதான். ஓகே ஸ்டூடெண்ட், நீங்க வந்து லெசன் பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் இதோடைய கண்டினியூஷன் வந்து நாளைக்கு கிளாஸ்ல எடுப்பேன், நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுப்பேன். இதுல எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். ஓகேவா? தேங்க்யூ.